வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 9th ஹிஸ்ட்ரியை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள், ஓகேங்களா? சோசியல் சயின்ஸு பேப்பர் 2ல் 90க்கு 90 மதிப்பெண், அதாவது 60 கொஷின் நமக்கு சோசியல் சயின்ஸ்லேருந்து வருது. அந்த 60 கொஷினை எப்படி வாங்குறதுங்க தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 9th ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா? அதே மாதிரி இதுவரை பிடிஎஃப் வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 97 89 51 92 66 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுவரை நடந்த வீடியோனுடைய கொஷின் பேப்பரு, டெட்டுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2க்கான வினா விடை, ஓகேங்களா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும், ஓகேங்களா? அது எப்படி வாங்குறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம், வாங்க. பாருங்கள், 9th ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சிந்து வெளி நாகரிகத்தினுடைய எல்லைகளை பொறுத்துக, சிந்து வெளி நாகரிகத்தினுடைய எல்லைகளை பொறுத்துக அப்படிங்கிறாங்க. பாருங்கள், சிந்து வெளி நாகரிகத்தினுடைய மேற்கு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுக்கோஜென் டோர் அப்படிங்கிற பகுதி தான் மேற்கு பகுதியில் இருக்குது. அப்போ 2 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு என்ன பகுதி இருக்குது அப்படின்னா ஜோர் டூ கை, அதாவது ஆப்கானிஸ்தான் இருக்குது. எந்த பகுதியில் இருக்குது? வடக்கே இருக்குது. அப்போ 1 கமா. அடுத்து பாருங்கள், கிழக்கு என்ன இருக்குன்னா ஆலம் கீர்பூர், அதாவது உத்தரப்பிரதேசம், 3 கமா. தெற்கு என்ன இருக்குன்னா டைமாபாத் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா. அப்போ இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எல்லை பொறுத்துக. அப்போ ஆன்சரு 2 கமா 1 கமா 3 கமா 4, ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 2, சிந்து வெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் அமைந்திருந்த இடங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் அமைந்திருந்த இடங்கள். அப்போ ஹராப்பா நாகரிகம் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான். அப்போ 5 கமா. அடுத்து மெஹஞ்சோதரா எங்கே இருக்குன்னா சிந்து பாகிஸ்தான். அப்போ 4 கமா. அடுத்து தோளவீரா லோத்தல் சூர்கோடா, அதாவது தோளவீராவும் லோத்தல் துறைமுகம் சூர்கோடா எங்கே இருந்தது அப்படின்னா குஜராத்தில் இருந்தது. எங்கே இருந்தது? குஜராத்தில் இருந்தது. 3 கமா. அடுத்து காளிபங்கன் பானாவாலி எங்கே இருந்ததுன்னா ராஜஸ்தானில் இருந்தது. எங்கே இருந்தது? ராஜஸ்தானில் இருந்தது. ராகி கறி எங்கே இருக்குன்னா ஹரியானா மாநிலத்தில் இருந்திருக்கு. பாருங்கள், மறுபடியும் ஹராப்பா நாகரிகம் பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சோதரோ நாகரிகம் சிந்து பாகிஸ்தான், தோளவீரா லோத்தல் சூர்கோடா குஜராத்தில் இருந்திருக்கு, காளிபங்கன் பானாவாலி அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது, நாகி கரி அப்படிங்கிறது ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. அப்போ ஆன்சர் 5 கமா 4 கமா 3 கமா 2 கமா 1, ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3, ஹராப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்து சமவெளி நாகரிகம் ஹராப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஹராப்பா நாகரிகம் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது, அதனால் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹராப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஹராப்பா நாகரிகம் சிந்து நதி அப்பால் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்றும் முன்னோர் அழைக்கப்பட்டதற்கான மாறாக ஹராப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, அப்போ 2மே சரி, ஆவும் சரி. ஹராப்பா மக்கள் பயன்படுத்தாத விலங்கு எதுனா குதிரை. ஹராப்பா மக்கள் பயன்படுத்தாத விலங்கு குதிரை. சங்க காலத்திற்கு பிறகு பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் பெரும்பாலும் எந்த நிலப்பகுதிகளில் காணப்படுகின்றன? சங்க காலத்தில் பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் பெரும்பாலும் எந்த நிலப்பகுதியில் காணப்படுகின்றன? முல்லை நிலப்பகுதியில் காணப்படுகின்றன. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6, மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளில் ஒத்திருக்கின்றன என கூறியவர்? ஐராவத மகாதேவன். 7வது கொஸ்டின், மே 2007 அன்று தமிழ்நாடு தொல்லியல் துறையால் மொஹஞ்சோதராவில் கண்டெடுக்கப்பட்ட இலசனை கலை போல உள்ள
பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் பூம்புகாருக்கு அருகில் எங்குள்ளது? மேலே பெரும்பாளையம், மேலே பெரும்பள்ளம், மேலே பெரும்பள்ளம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான கூற்று. அடுத்த கொஸ்டின் சரியான கூற்று. கொஸ்டின் நம்பர் 8 சரியான கூற்று. பாருங்கள், சரியான கூற்று கேட்குறான். தமிழ் மொழி முதலில் தமிழ் பிரமி என்ற வட்ட வடிவத்தில் எழுதப்பட்டது. சரி. வட்ட வடிவில் எழுதாது, தப்பு. வட்ட வடிவில் எழுத மாட்டாங்க, தவறு. அப்போ ஃபஸ்ட்டு இது தவறு. ரெண்டாவது, தமிழ் மொழி முதலில் தமிழ் பிரமி என்ற வரி வடிவத்தில் எழுதப்பட்டது. இதுதான் சரி, வரி வடிவத்தில் எழுதப்பட்டது சரி. தமிழ் மொழி முதலில் தமிழ் பிரமி வட்டு வடிவத்தில் எழுதப்பட்டது தவறு. தமிழ் மொழி முதலில் தமிழ் பிரமி வட்டு வரி வடிவத்தில் எழுதப்பட்டது தவறு. அப்போ ஆன்சரு பி தான் சரியானது. தமிழ் மொழி முதலில் தமிழ் பிரமி என்ற வரி வடிவத்தில் எழுதப்பட்டது தான் சரி. 9வது கொஸ்டின், முதல் 2 பகுதிகளில் தமிழ் மொழியின் இலக்கணத்தையும் 3வது பகுதியில் மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தையும் வரையறுக்கும் நூல். முதல் 2 பகுதிகளில் தமிழ் மொழியின் இலக்கணத்தையும் 3வது பகுதியில் மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தையும் வரையறுக்கும் நூல் எதுனா தொல்காப்பியம். 11 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது எது? 11 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது திருக்குறள். முதன்மையானது திருக்குறள். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11. கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள் எனப்படுகிறது. காப்பியம். கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகளுக்கு காப்பியம் எனப்படுகிறது. அடுத்து 12வது கொஸ்டின், சமணத்துறவிகள் மலைக்குகைகளில் விளிம்பில் சிறிய பகுதியை ஒட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்ற செதுக்கி இருந்தனர். அதற்கு கீழேதான் பெரும்பாலும் கல்வெட்டுக்கள் காணப்பட்டன. இந்த கொடுங்கை அல்லது வாரி என்பது எதற்காக பயன்படுத்தப்பட்டது? மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. என்ன சொல்கிறாங்க பாரு, தவறான 13வது கொஸ்டின், தவறான ஒன்றை காண்க. தவறான ஒன்றை காண்க. அப்போ தவறானதான் கேட்குறாங்க. ஹராப்பா மாடுகளுக்கு செபு என்று அழைக்கப்படுகிறது. சரி. இது ஒரு வகை பெரிய வகை மாட்டினம். இது ஒரு வகை பெரிய வகை மாட்டினம். சரி. சிந்துவெளி முத்திரைகளின் இவ்வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுகிறது. சரி. ஹராப்பா மக்கள் பல்வேறு ஓவியங்களை தீட்டிய நிறம் சிகப்பு. தீட்டிய நிறம் சிகப்புன்னு சொல்கிறாங்க, தப்பு. அதாவது ஆன்சரு டி தான் தவறு. அது என்னான்னு பாருங்கள். ஹராப்பா மக்கள் மண்பாண்டங்கள் ஆழமான சிவப்பு வண்ண பூச்சுட்டு அதில் கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டன. ஹராப்பா மக்கள் பல்வேறு ஓவியங்களை தீட்டிய நிறம் கருப்பு நிறம். அங்கே பாருங்கள், சிவப்பு நிறம்னு கொடுத்துருக்கு. அப்போ தவறானது டி. ஹராப்பா மக்கள் பயன்படுத்திய உலோகம். ஹராப்பா மக்கள் பயன்படுத்தாத உலோகம், அதாவது பயன்படுத்தாத உலோகம். என்ன உலோகம்? பயன்படுத்தாத உலோகம். ஹராப்பா மக்கள் பயன்படுத்தாத உலோகம் எது அப்படின்னா இரும்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். ஹராப்பா மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஈட்டிகள், உளி, கோடாரி ஆகிய கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தன. இரும்பினால் செய்யப்பட்டிருந்தன. தவறு. அவங்க தான் இரும்பை பற்றி தெரியாதுன்ட்டாங்க இல்லையா? தவறு. ஹராப்பா பண்பாடு மக்கள் பயன்படுத்திய பிளேடுகள், கத்திகள் ஆகியவை செட்டு. என்னது? செட்டு என்ற சிலிக்கா கல் வகையில் செய்யப்பட்டிருந்தன. சரி. அப்போ ஃபஸ்ட்டு இது ஆ தவறு, ஆ சரி. ஆன்சர் டி. அதாவது பார்த்தீங்கன்னா, ஹராப்பா மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஈட்டி, உளி, ஊடியா இல்லாமல் செம்பினால் செய்யப்பட்டது. என்னது? செம்பினால் செய்யப்பட்டது. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? இரும்பினால் செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு தப்பு. ஆ தவறு, ஆ என்பது சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள். தேனி மாவட்டத்தில்
புலிமான் கோப்பை, தாத்தாப்பட்டி ஆகிய இருங்கிடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. சங்க காலத்தைச் சேர்ந்த நடுக்கற்கள் உருவங்கள் அல்லது சிலைகள் காணப்பட்டன. உருவங்களும் சிலைகளும் காணப்பட்டன. சரி, இல்லை உருவங்கள் இல்லை, சிலைகள். தப்பு, இது தவறு. 2 தவறு. 3 பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா தொல் சான்றிதழ் கிடைக்கப்பெற்ற பட்டணம் என்ற இடம் உள்ள மாநிலம் கேரளா. சரி. அடுத்து பாருங்க. விலை உயர்ந்த நவமணிகள் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை அணி படைப்பு மணிகள் எனப்படும். சரி. அப்போ பாருங்கள் என்ன தப்பு? 2 மட்டும் தவறு. 1, 3, 4 சரி. ஆன்சர் டி. அதை பார்த்தீங்கன்னா தவறானது பாருங்கள். சங்க காலத்தைச் சேர்ந்த நடுக்கற்கள் உருவங்கள் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? காணப்பட்டனன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 17வது கொஸ்டின். புதுச்சேரிக்கு அருகில் உள்ள டேஸ் என்ற இடத்தில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வார்வை செய்ததாக சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும். அரிக்கமேடு. என்ன ஆன்சரு? அரிக்கமேடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18. கூடலூரில் ஆணிரை கவர்ந்தபோது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயான் அந்தவன் கல் என்றும் பொருள் தரும் கூடல் ஊர் ஆகோல் கெடு தீயோன் அந்தவன் கல் என்ற செய்தி எந்த ஊரில் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது? புலிமான் கோப்பை. எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள். கூற்று. பெரும்பாலான அகழ்வாராய்ச்சியின் போது மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலன்களால் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சரி. ஒரு பொருள் நமக்கு உரிமையானது என்பதை குறிப்பதற்காக அதன் மீது மக்கள் தம் பெயர்களை பொறித்து வைத்தனர். இதன்படி சில பெயர்கள் தமிழிலும் பிராகிருத மொழியிலும் உள்ளன. இதுவும் சரி. அதாவது கூற்று சரி, சரியான காரணம். கூற்றும் காரணமும் சரி, சரியான காரணம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. 120வது கொஸ்டின். மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்கள் பேசப்படும் மொழி. அப்போ மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்கள் பேசப்படும் மொழி எந்த மொழி? பிராகிருத மொழி. அடுத்து பாருங்க. தவறான கூற்றை காண்க. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1878. சரி. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1972. சரி. முதலாக முகலாயர் காலத்திலும் செலவாணிக்குரிய பொருளான நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன. தவறு. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1958. அப்போ என்ன கேட்குறான்? தவறானது சி மட்டும்தான் தவறு. அதாவது முதலாக முகலாயர் காலத்தில் செலவாணிகள் பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன அப்படிங்கிறது தவறு. அது பார்த்திங்கன்னா முதலாக சங்க காலத்துங்கிறதான் முகலாயர்னு இருக்க. சங்க காலத்தினால் செலவாணிகள் பொருள்கள் நாணயங்கள் புழக்கத்தில் வந்திருந்தன. அப்போ சங்க காலங்கிறதான் முகலாயர்னு மாற்றி கொடுத்துருக்கு. அப்போ ஆன்சர் சி தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. புள்ளியன் என்று அழைக்கப்பட்ட தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் எந்த வடிவத்தில் இருந்தன? புள்ளியன் என்று அழைக்கப்பட்ட தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் எந்த வடிவத்தில் இருந்தன? கட்டி வடிவத்தில் இருந்தன. எந்த வடிவம்? கட்டி வடிவம். அடுத்து 23. தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பொறித்த நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. சரி. இவை பெரும்பாலும் வெள்ளியிலும் செய்யப்பட்டிருந்தன. அவற்றில் எண்ணற்ற குறியீடுகள் முத்திரைகளாக பொறிக்கப்பட்டிருந்தன. சரி. அப்போ ஆவும் சரி, ஆவும் சரி, ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. பாண்டிய காவாடாக்கா என்ற நூல். பாண்டிய காவாடாக்கா என்ற நூல் பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் மற்றும் கடல் பொருட்களை குறிக்கிறது. முத்துக்கள் மற்றும் கடல் பொருள்களை குறிக்கிறது. சேர சோழ பாண்டிய அவர்களின் நாணயங்கள் என்னது? முத்திரை பொறிக்கப்பட்டவை.
இலங்கையில் புத்த சமய வரலாற்றை தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலிருந்து வணிகர்கள் குதிரை வணிகர்கள் குறித்து குறிப்பிடும் நூலான மகாவம்சம் எழுதப்பட்ட மொழி. மகாவம்சம் அப்படிங்கிற நூல் எழுதப்பட்ட மொழி பாலி மொழி. எழுதப்பட்ட மொழி பாலி மொழி. கொஸ்டின் நம்பர் 27. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மெகஞ்சோதராவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண் சிலை. நடனமாடும் பெண்ணினுடைய சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வர்க்கும். ஓகேங்களா? லாஸ்ட் வேக்கஸ் தெரிந்திருத்தது என்பது காட்டுகிறது. ஹராப்பா மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள். மேலும் அவர்கள் செம்மணிக்கல் செம்பு மற்றும் தங்கத்தாலான அணிகலன்கள் செய்தார்கள். சரி. ஹராப்பா மக்களுக்கு மொசபொடோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பும் இருந்துள்ளது. சரி. யூனிஃபார்ம் எழுத்துக்கள் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பிடுகிறது. சரி. ஹராப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு ஈரடிமான எண்முறை அதாவது பைனரி பற்றி தெரிந்திருந்தது. எடை விகிதம் 1:2, 4:8, 8:16, 16 அதிகரித்தன. இதுவும் சரி. அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. மொகஞ்சோதராவிலிருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை கீழ்கண்டவற்றில் என்ன அடையாளமாக காட்டுகிறது? பூசாரி அரசன். 29. ஹராப்பா மக்கள் கீழ்கண்ட எந்த வடிவ ஜாடிகளை பயன்படுத்தினர்? எஸ் வடிவ ஜாடிகளை பயன்படுத்தினர். ஹராப்பா மக்கள் எஸ் வடிவ ஜாடிகளை பயன்படுத்தினர். கொஸ்டின் நம்பர் 30. கீழ்கண்ட கூற்றுகளை தவறான ஒன்றை காண்க. பாருங்க, ஹராப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. சரி. சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கான அடித்தளம் எனலாம். இதுவும் சரி. சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள். அரச மரத்தை வழிபட்டார்கள். இதுவும் சரி. பாருங்க. 4. இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது. சரி. பாருங்க, சிந்துவெளி மக்கள் இடப்பக்கம் வலப்பக்கமாக எழுதப்பட்டிருந்தன. இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதியிருக்கிறாங்க. இது தப்பு. ஆன்சர் டி தவறானது. சிந்து சமவெளி மக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக அப்படி மாற்றிருக்கிறாங்க. இது இந்தாண்டையும் இது அந்த சைடும். அப்போ தவறானது 4 மட்டும் தவறு. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 31. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூலாகும். சரி. பாருங்க, இதன் பொருள் கடல் வழிகாட்டி ஆகும். மாலுமிகள் இதை பயன்படுத்தின. மாலுமிகள் பயணத்திற்காக பயன்படுத்தின. சரி. செங்கடலின் வேறு பெயர் எரித்திரியன் கடல். அதுவும் சரி. எரித்திரியன் கடலுங்கிறது சரி. தப்பு. எரித்திரியன் கடல் அப்படிங்கிறது தவறு. முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுகப்பட்டினம் குறித்து சேர பாண்டிய அரசர்கள் குறித்து இந்நூலில் குறிப்புகள் உள்ளன. சரி. இந்நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. இதுவும் சரி. அப்போ 3 மட்டும் தவறு. அப்போ 1, 2, 4, 5 சரி. 4, 5 சரி. ஆன்சர் சி. செங்கடலை சுற்றி உள்ள பரபரப்பை ஓகேங்களா, செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு எரித்திரியின் கடல் எனப்பட்டது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கிரேக்கராகிய மூத்த பிளினி என்பவர் இயற்கை வரலாறு என்ற நூலை கிரேக்க மொழியில் எழுதியுள்ளார். தவறு. ஓகேங்களா? கிரேக்க மொழி கிடையாது, லத்தீன் மொழி. என்ன மொழி? லத்தீன் மொழி. அடுத்து பாருங்க. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடுகிறது. சரி. வடகிழக்கு ஆப்பிரிக்காவின் அருகில் உள்ள ஓகேங்களா ஓசலிஸ்
துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளனர். சரி. கேரளா கடற்கரையிலிருந்து ஓகேங்களா பக்காரோ துறைமுகத்தை நமது நாட்டு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பாண்டிய மன்னர்கள் குறித்து அவர் குறிப்பிட்டுள்ளார். சரி. அடுத்து பாருங்க, பக்காரா துறைமுகத்தின் தற்காலிக பெயர் என்னவென்று தெரியவில்லை. இதுவும் சரி. அப்போ 1 மட்டும் தவறு, 2, 3, 4, 5 சரி. ஆன்சர் பி. அதை பார்த்தீங்கன்னா ரோமோனிய மூத்த பிளானி இயற்கை வரலாறு என்ற நூலில் இங்கே பாருங்கள் லத்தீன் மொழியில் எழுதியுள்ளார். அங்கே பிராகிர மொழி கிரேக்க மொழின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தவறானது 1 மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. பியூட்டிங் கேரியன் அட்டவணையில் கேலா ட்ரோபோஸ்பேன் என்ற குறிப்பிடும் இடம் எது? மேலும் இதில் முசிறி துறைமுகம் முசிறிஸ் என குறிக்கப்பட்டுள்ளது. இலங்கை. தவறான கூற்று. சேரர்கள் நாணயங்களில் ஒரு புறத்தை குதிரையும் மறுபுறத்தை அங்கு சமமும் வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருந்தன. தவறு. அடுத்தது, சோழர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்கள் வெளியிட்டனர். அதன் முகப்பில் புலி உருவம் மறுபுறத்தில் யானை புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. சரி. பாண்டியர்களின் நாணயம் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தன. சரி. யவனர்கள் என்ற சொல்லு கிரேக்க பகுதியான அயோனியாவில் இருந்து வந்தது. சரி. அப்போ தவறானது இது ஓகேங்களா. சேரர் நாணயங்கள் ஒரு புறத்தில் குதிரையும் மறுபுறத்தில் அங்கு சமமும் வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டனங்கிறதா தவறு. அப்போ சரியானது எவ்வளவு பாருங்க. சேரர்கள் நாணயம் ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் யானையும் இங்கே என்ன சொல்லியிருக்கிறான்? குதிரைன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ தவறானது ஏ மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. சேரர்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சேரருடைய தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் உசிறி, தொண்டியும் இருந்தன. சரி. சங்க இலக்கியமான பட்டினப்பாலை சேரர் அரசர்களை குறித்து அவர்களுக்கு நாட்டின் எல்லைகளை குறித்து பேசுகிறது. தவறு. சேரர்களினுடைய பணப்பூ மாலை அணிந்திருந்தன. கரூரை அடுத்து புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு சேர மன்னர்களுடைய 3வது தலைமுறையை குறிப்பிடுகிறது. சரி. கண்ணகி கோயில் எழுப்பியவர் சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. சரி. இவர்களுடைய இலச்சை வில்லம்பு. சரி. அப்போ தவறானது பி மட்டும்தான் தவறு. அப்போ என்ன பின்னு பாருங்க ஓகேங்களா. சேரர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் பட்டினைப்பாலை கிடையாது ஓகேங்களா. 10 பட்டினைப்பாலை கிடையாது, 10. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. சோழர்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சோழர்களுடைய தலைநகர் உறையூர், காவிரி அருகே வங்கக்கடலில் கலக்கும் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம் அவர்களுடைய துறைமுக நகராகும். சரி. காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியவர் கூடலூர் உருத்திரம் கண்ணனார். சரி. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை மணிமேகலை குறிப்பிடுகிறது. தப்பு. ஓகேங்களா. தப்பு. அது சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இப்போ தவறானது இது. பாண்டியர்களையும் ஏனைய குறுநில மன்னர்களையும் எதிர்த்து போரிடும் கரிகாலன் இவர்களுடைய இலச்சி புலி. அப்போ இதுவும் சரி. அப்போ தவறானது ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. பாருங்கள். சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் டேஸ், அதாவது சோழர்கள். மேலும் அவற்றின் முகப்பில் புலியின் உருவம் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களாக காணப்படுகின்றன. 38. மாங்குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிரமிய கல்வெட்டு யாரை குறிப்பிடுகின்றன? பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்து பாருங்கள். புனம் என்பது வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை. முறைக்கு தான் புனம் என்பதாகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. முஸ்லீம் ஆட்சியின் தாக்கம் யாருடைய ஆட்சியின் போது அதிகமாக உணரப்பட்டது? யாருடைய ஆட்சினா அலாவுதீன் கில்ஜி. அதாவது ஆட்சியை விரிவுபடுத்துவதால் என்பதை காட்டிலும்
செல்வங்களை கவர்ந்து செல்லும் நோக்கத்துடன் தென்னிந்தியாவின் மீது பல படையெடுப்புகளை மேற்கொண்டார். அவர்தான் அலாவுதீன் கில்ஜி. அவுரங்காபாத்தில் அருகே இருந்த தேவனகிரியை கைப்பற்றியவர் யார்? பின் இது தௌலாத்பாத் என்று மறுபெயர் சூட்டப்பெற்று அவரது இரண்டாவது வலிமைமிக்க தலமாயிற்று. இதுவும் அலாவுதீன் கில்ஜி. கொஸ்டின் நம்பர் 42. ஐந்திணைக்குரிய தெய்வங்கள். குறிஞ்சியினுடைய தெய்வம், குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், ஓகேங்களா, பாலைக்கு கொற்றவை. அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1 2 3 4 5. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 43. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சோழ பேரரசின் விரிவாக்கம் முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கியது. சரி. அடுத்து பாருங்க, சேர அரசு சுதந்திர அரசராக இருந்த போதிலும் சோழர்கள் கட்டுப்படுவதாக இருந்தது தவறு. கட்டுப்பாட்டாக இருந்தது தவறு. முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசு மேலும் விரிவடைந்தது. தனது படைகளை வடகிழக்கு இந்தியாவில் கங்கை நதி வரை நடத்தி சென்றது. சரி. முதலாம் ராஜேந்திரன் தனது கப்பற்படைகளை ஸ்ரீவிஜய சைலோந்திர அரசுக்கு எதிராக கடாரம் இந்தோனேசியாவினுடைய ஒரு பகுதியை இலங்கைக்கு எதிராக அனுப்பி வைத்தார். சரி. இதனால் முதலாம் ராஜேந்திரனுக்கு கங்கை கடாரம் கொண்ட சோழன் என்ற பெயரும் பட்டத்தையும் பெற்றார். சரி. அப்போ 1 3 4 5 சரி. அப்போ ஆன்சர் ஏ. 2 மட்டும்தான் தவறு. இது மட்டும்தான் தவறு. அப்போ ஆன்சர் 1, 3, 4, மற்றும் 5. அதை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது தவறானது என்னன்னு பாருங்கள். பாண்டிய அரசர் சுதந்திரமாக இருந்த போதிலும் சோழர்கள் கட்டுப்படுவதாக இருந்தது. ஓகேங்களா, சோழர்களுக்கு கட்டுப்படாத பாண்டிய அரசு அப்படிங்கிறதான் இங்கே சேர அரசுன்னு இருக்குது. இங்கே பாண்டிய அரசுங்கிறதான் இங்கே சேர அரசுன்னு இருக்குது. அப்போ தவறானது அந்த 2 மட்டும். கொஸ்டின் நம்பர் 44. அன்றாட வாழ்வுக்கு பலவிதமான மட்கலன்கள் செய்தவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அன்றாட வாழ்வுக்கு பலவிதமான மட்கலன்கள் செய்வோர் எவ்வாறு அழைக்கப்பட்டன? களம் செய்கோ. பண்ட மாற்று முறையில் விலை மதிப்புள்ள பொருளாக கருதப்படுவது. பண்டை மாற்று முறையில் விலை மதிப்புடைய பொருளாக கருதப்படுவது உப்பு. கொஸ்டின் நம்பர் 46. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அசோகரின் கல்வெட்டு பயன்படுத்திய பிராமி வடிவத்திற்கு அசோக பிராமி என்று பெயர். சரி. அடுத்து பாருங்க, தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்திற்கு திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது. விரிவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்தின் துணி நெய்யப்பட்டது குறித்து தகவல்கள் காணப்படுகிறது. சரி. நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல் தங்கம் பிற உலோகங்கள் காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக குறிக்கப்படும் நூல் அகநானூறு. அதுவும் சரி. கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் யவனர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. யவனர்கள் என்ற சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது. சரி. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 47. தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான்லுங் பாட் என்ற இடத்தில் பெரும் பத்தன் கல் என்ற அரிய கல் ஒன்று கிடைத்துள்ளது. இது எதற்கு பயன்படுத்தப்பட்டது? தங்கத்தின் தரத்தை அறிய தான் இந்த குவான்லுங் பாட். ஐந்திணைகளுக்குரிய வழிபாட்டு கடவுள்களை சுட்டிக்காட்டும் நூல். ஐந்திணைகளுக்குரிய வழிபாட்டு கடவுள்களை சுட்டிக்காட்டும் நூல் தொல்காப்பியம். 49. மகளிர் தம் கணக்குகளுக்கு மை தீட்டியதற்கு பயன்படுத்தப்பட்ட மெல்லிய குச்சி எதனால் செய்யப்பட்டிருந்தன? செம்பு. எதனால் செய்யப்பட்டது? செம்புவால் செய்யப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 50. சமய சடங்குகளின் போது நிகழப்படுத்தும் ஆட்டங்களில் ஒரு வகை ஆட்டம் டேஸ் என்ற பெயர்னா வெறியாட்டம். என்ன ஆட்டம்? வெறியாட்டம்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. சங்க இலக்கியமான 1810 குறிப்பிடும் கொடுமணம் தற்போது கொடுமணல் என்ற ஊர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அருகில் உள்ளது? ஈரோடு மாவட்டத்தில் அருகில் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 52. கண்டெடுக்கப்பட்ட இடங்களை பொறுத்துக. தாளிகளுடன் நெல் எங்கே கண்டெடுத்துருக்கானா? அதிச்சநல்லூர், பொருந்தல். அப்போ 2. அடுத்து இரும்பு உருக்கு ஆலை கொடுமணல், குண்டூர். அப்போ 1. அடுத்து 2வது தங்க அணிகலன்கள் எங்கே கண்டெடுத்துருக்குறாங்க? தங்க அணிகலன்கள் எங்கே கண்டெடுத்துருக்காங்கன்னா அதாவது சத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி. அப்போ 3. கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் அரிக்கமேடு, கடலூருக்கு அருகில் உள்ள குடிக்காடு. அப்போ ஆன்சர் 2, 1, 3, 4. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. மேலை நாட்டுகளுடன் கீழை நாட்டுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகமான பட்டினம் கேரளாவின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன? கேரளாவில் எர்ணகுளம் மாவட்டத்தில் அமைந்துள்ளன. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கை டேஸிடம் சமர்ப்பிக்கிறது. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை டேஸிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது? ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. சிவகலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழாய்வில் ஒரு தாளியிலிருந்து கிடைத்த உமி நீக்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிமக பகுப்பாய்வு உட்படுத்தப்பட்ட போது இதனால் காலம் பொது ஆண்டிற்கும் முந்தைய காலத்திற்கும் சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிவலாலயம் அமைந்துள்ள இடம் ஆதிச்சநல்லூர். அடுத்து பாருங்கள், தவறான கூற்று. சோழர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. தப்பு. மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலைகளில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. சரி. தமிழ் பிரமி கல்வெட்டு உள்ள நிகாமா என்ற சொல்லானது வணிகர்களை குறிக்கும். சரி. உப்பு விற்றவர்களை ஊமனர்கள் எனப்பட்டன. இவர்கள் மாட்டு வண்டியில் சென்று உப்பு விற்றனர். சரி. அப்போ தவறானது இது. ஓகேங்களா? 1 மட்டும் ஏ மட்டும் தவறு. சோழர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இது சேரர்கள். அடுத்த கொஷின் 57. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தாளமி புவியியலில் காவேரிப்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய துறைமுக பட்டினங்களை பற்றி குறிப்பிடுகிறார். பியூட்டிங் கேரியன் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம் ஆகும். இதில் பண்டைய தமிழகமும் முசிறி துறைமுகமும் இடம்பெற்றுள்ளன. சரி. அடுத்தது வியன்னா பாப்ரஸ். இது முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உடைய இது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ஆவணமாகும். இதுவும் சரி. அடுத்தது பாப்ரஸ் என்பது பண்டைய எகிப்தியல் பாப்ரஸ் என்ற நாணிலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் ஆகும். இக்காலத்தில் எழுதுவதற்காக இதைத்தான் பயன்படுத்தினர். சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்த பாருங்க, கொஸ்டின் நம்பர் 52, 58. கூற்று. முகமது பின் துக்ளக்கின் ஆட்சியின் போது தௌலாபாத்தின் கலகம் வெடித்தது. சரி. அடுத்தது அதன் விளைவாக அலாவுதீன் பாமினி சுல்தானை உருவாக்கினார். இதனுடைய தலைநகர் பீடா. கூற்று சரி, காரணமும் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வறண்ட நிலப்பகுதி. அப்படியே வரிசையாக இருக்குது. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வறண்ட நிலப்பகுதி. அப்போ 1, 2, 3, 4, 5. ஆன்சர் பி. ஓகேங்களா? அசோகனுடைய கல்வெட்டு கேரள புத்திரர்கள்
என்று யாரை குறிப்பிட்டுள்ளார்? அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று யாரை குறிப்பிட்டுள்ளார்னா சேரர்கள். ஆன்சர் ஏ, சேரர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. காலக்கோடுகளுடன் பொறுத்துக. கால கோடுகளுடன் பொறுத்துக. பாருங்க, சங்க இலக்கியம் அப்படின்னா ஏறத்தாழ கிமு 3000 3000 வரை, கிமுலேருந்து கிபி வரை. அடுத்து தமிழ் பிறமி எழுத்துக்களுடைய முறையின் அறிமுகம் ஏறத்தாழ கிமு 4000 கிமு 3000 வரை. அடுத்தது எரித்திரியின் கடல் வெப்ரிஸ் பிளைனியினுடைய இயற்கை வரலாறு, அதாவது கிமு 1 நூற்றாண்டு. தாலமியின் புவியியல், ஓகேங்களா, வியட்னா பாப்ரஸ், இது 2ஆம் நூற்றாண்டு. சங்கம் அருவிய காலம் ஏறத்தாழ 3000 5000 வரை. அப்போ வரிசையாக இருக்குது 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஆன்சர் ஏ, வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1 2 3 4 5. அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் எங்கு வளையல்களால் உடைத்த பகுதிகள், சங்க செம்மணிகளால் செய்யப்பட்ட மணிகள், துணிகள், நூற்பு கதிர்கள், செம்மணி கற்கள், பதித்த வெண்கலத்திலான புலி ஆகியவை கிடைத்த இடம் எங்கன்னா கொடுமணல். அடுத்தது மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழகத்தின் பானைகள் கீழே கண்ட எந்த இடத்தில் கிடைத்தன? பெர்னிக்கோ எங்கே இருக்குன்னா எகிப்தில் இருக்குது. பெர்னிக்கோ எகிப்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முஸ்லிம்கள் ஆட்சி யாரால் டெல்லியில் நிறுவப்பட்டது? முகமது கோரி. 65. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதிகளில் தொடங்கிய சோழ பேரரசு சரிவு கடைசி சோழ பேரரசரான டேஸுக்கு பின்னர் கிபி 1279 முற்றிலும் வீழ்ந்தன. 3ஆம் ராஜேந்திரன். அடுத்து 66. முதல் 6 முகலாய பேரரசுகள் மாபெரும் முகலாயர்கள் என குறிப்பிடப்படுகின்றன. இவ்வாறு நாடுகளை கைப்பற்றியதன் மூலம் ராஜஸ்தானது சமய சார்ந்த அரசுகளோடு நல்லுறவை பேணியதன் மூலம் தனது பேரரசை ஒருங்கிணைத்த வலிமைப்படுத்திய முகலாய அரசர் யார்? அக்பர். முகலாய அரசர் யார்? அக்பர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? சரியான கூற்று எது? பாருங்க, விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்ட நிகழ்வுகள் தென்னிந்தியாவின் இடைக்கால வரலாற்றை அறிமுகப்படுத்தி வாய்ந்த வளர்ச்சியாக கருதப்படுகிறது. மேலும் தென்னிந்திய நிர்வாகம் நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு சரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாளுக்கிய அரசு வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது, தப்பு. அடுத்தது விஜயநகர அரசுகள் பாமனி சுல்தானின் சுகமும் உறவுகளை கொண்டிருந்தது, இதுவும் தப்பு. முகலாய அரசர்கள் பாரசீகத்திலிருந்து அரோபியாவிலிருந்து குடிபெயர்ந்து ஈர்த்தன, சரி. அப்போ என்ன கேட்குறான்? சரியானது கேட்குறான். எது? 1 4 மட்டும் சரி. 1 4 மட்டும் சரி. ஆன்சர் சி. அப்போ தவறானது பாருங்கள். சாளுக்கிய வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்யவில்லை. இங்கே ஆட்சி செய்ததுன்னு இருக்கான், இங்கே செய்யவில்லை. அப்போ கீழே இருக்கிறதா சரி, இது தவறு. அடுத்தது பாருங்கள், தப்பானது. விஜயநகர அரசர்கள் பாமனி சுல்தானுக்கு சுகமான உறவுகளை கொண்டிருந்தனங்கிற இங்கே கொண்டிருக்கவில்லை. அப்போ அந்த தப்பானதுக்கு இந்த 2 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 68. சோழர்கள் காலத்தில் பிரம்மதேயம் என்று எதை அழைக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா? பிராமணர்களுக்கு மானியம் வழங்கப்பட்ட வரிவிலக்கு அளிக்கப்பட்ட கிராமம். ஆன்சர் ஏ. பாரதியார் அவர்களுக்கு பாரதி என்ற பட்டத்தை எட்டயபுரம் மன்னன் வழங்கிய போது அவர் வயது என்ன? அப்போ பாரதியாருடைய வயசு 11. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. ராமாயணம் டேஸ் கோவிலிலும் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் டேஸ் கோயிலும் அரங்கேற்றப்பட்டது. அப்போ ராமாயணம் ஸ்ரீரங்கத்திலையும் பெரிய புராணம் சிதம்பரத்திலையும் அரங்கேற்றப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 71. புனித தாமஸ் அப்படிங்கிறது கேரளாவில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பியவர். புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் பாருங்கள், தூத்துக்குடி பகுதியில் வாடும் பாரத மாதா மீன் பிடிக்கும் சமூக மக்களிடம் கிறிஸ்துவ மதத்தை பரப்பியவர். இப்போ 1.
ராபர்ட் நெபிலி அப்படிங்கிறது மதுரையில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பியவர். அப்போ 2,1,3 ஆன்சர் சி. அடுத்து 72 முகலாயர் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு அரசரையும் பற்றி அனைத்து விவரங்களுக்கும் அடங்கிய வரலாற்று நூல்கள் கீழ்கண்ட எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தன? பாரசீக மொழியில் எழுதப்பட்டிருந்தன. கொஸ்டின் நம்பர் 73 தரப்பட்டுள்ள வெவ்வேறு கூட்டுகளை ஆராய்க. கர்நாடகா இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் கோவிந்த் தீட்சரின் மகன் வெங்கடமகி. முகலாயர் ஆட்சியில் கர்கானா என்ற பெயரில் மிகப்பெரிய தொழிற்கூடங்கள் பல கைவினைஞர் பணியில் அமர்ந்திருந்தன. சரி. அடுத்தது ஊராக சென்று வணிகம் செய்வோர் பஞ்சாரா என்று அழைக்கப்படும் நாடோடி சமூகத்தினர். இவர்கள் படையெடுத்து சென்று போரிடும் படைகளுக்கு தேவையான பொருட்களை சுமந்து சென்று விட்டனர். சரி. தக்கான சுல்தானியர்களை கைப்பற்றியவர் யாருன்னா அவுரங்கசீப். இதுவும் சரி. அப்போ ஆன்சரு அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 74 பாரசீக சக்கரம் என்பது என்ன? பாரசீக சக்கரம் என்பது வட இந்தியாவில் கிணறுகளிலிருந்து நீர் இறைக்க பயன்படுத்தப்பட்ட சக்கரம். அப்போ வட இந்தியாவில் கிணறுகளிலிருந்து நீர் இறைக்க பயன்படுத்தப்பட்ட சக்கரம் தான் பாரசீக சக்கரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 75 பாருங்கள். இந்தியாவில் பயிரிடப்படும் மிக முக்கியமான சாயப்பயிர் அவுரி. சாயப்பயிர் எதுனா அவுரி. சிவப்பு வர்ணத்திற்காக பயன்படுத்தப்பட்ட தாவரத்தின் வேர் அதுக்கு சாய். அப்போ ரெண்டுமே சரி. அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ ரெண்டுமே சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசியா வணிகத்தின் முக்கிய துறைமுகங்களை பொறுத்துக. குஜராத் பார்த்தீங்கன்னா சூரத், கோல்கொண்டா. அப்போ 3, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். அப்போ 1, அடுத்து வங்காளம் சிட்டகாங் 2, அடுத்தது சோழமண்டல கடற்கரை புலிக்காடு, பழவேற்காடு, நாகப்பட்டினம் 4, கேரள கடற்கரை கோழிக்கோடு 5. அப்போ ஆன்சர் 3, 1, 2, 4, 5 ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 77 தக்கான சூல்தானியங்களை கைப்பற்றியவர் அவுரங்கசீப்பு. கிருஷ்ணதேவராயரின் சமகாலத்தவர் பாபர். 79 இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் வந்த ஐரோப்பியர். மேற்கு கடற்கரையில் ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள். 80 எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தனியார் மயமாக்குதலுக்கு வழிவகுத்தது? 1991. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 81 தர பகுப்பாய்விற்காக இருவகையான விவரம் யாது? முதல்நிலை விவரம், இரண்டாம் நிலை விவரம். 82 1967 ஆண்டு இந்து திருமணங்கள் அதாவது தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் அண்ணா தான் இந்து திருமண சட்டத்தை கொண்டு வந்தவர். எப்போனா 1967. அடுத்த கொஸ்டின் நம்பர் 83 தேசிய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தேசிய நல உரிமை சங்கம் 1916 உருவாக்கப்பட்டது. குடும்பம் பாருங்க, குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். பாருங்க. அடுத்தது கதிரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் தேப்பே கிருஷ்ணசாமி. தொல்காப்பியம் டேஸ் அதிகாரங்களையும் டேஸ் இயல்களையும் கொண்டது. அப்போ 3 அதிகாரம் 27 இயல்களை கொண்டது. சீனா அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன். முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திரன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 88 தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்கோரா காடுகள் காணப்படும் மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிகமான மாங்கோரா காடுகள் காணப்படும் இடம் கடலூர். இந்திய அரசியலமைப்பு 335வது பிரிவு இடஒதுக்கீடு எதற்கு வழங்கப்படுகிறது? பட்டியல் ஜாதி இனத்தவருக்கு பழங்குடியினருக்கு அரச பணி. தேசிய நீர்வழி
ஓகேங்களா. NW1 டேஸ் நகரங்களை இணைக்கிறது, அலகாபாத் டு ஹால்டியா. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி. இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி. இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி. அடுத்தது, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கை குறித்து கூற்றுக்களில் தவறானது பாருங்க. நீதிமன்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படலாம், இதுதான் தவறானது. அடுத்து, கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் குடிசை தொழில்கள் ஊக்குவிக்கிறது, சரி. 14 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி, சரி. பட்டியல் இனத்தவருக்கு மற்றும் பழங்குடியினருக்கு மேம்பாடு, சரி. அப்போ 92க்கு ஏ மட்டும்தான் தவறான ஆன்சர். அடுத்து 93, இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனங்கள் எங்கு உள்ளது? இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், சோழர்கள் மற்றும் சோழர் காலம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், சோழர்கள் நிர்வாகத்தின் அடிப்படை அலகு கிராமம். இதற்கு அடுத்தவை ஊர்களின் தொகுப்பு நாடு, அப்புறம் கோட்டம், அப்புறம் மாவட்டம் என்பவையாகும், சரி. இவை அனைத்து தமக்கென ஒரு மன்றத்தையும் சபையும் கொண்டிருந்தது, சரி. அடுத்து, சோழர்கள் பல கோயில்களை கட்டினர், மேலும் பழைய கோயில்களை சீரமைத்தனர், இதுவும் சரி. அடுத்து, தமிழ்நாட்டு வரலாற்றில் செழிப்புமிக்க காலமாக சோழர் காலம் கருதப்படுகிறது, சரி. ராஜேந்திர சோழன் பேரரசன் 1ஆம் குலோத்துங்கனை காலத்தில் கீழை சாளுக்கிய அரசரோடு மேற்கொண்ட திருமண உறவுகள் மூலம் பேரரசு மேலும் வலுப்படுத்தப்பட்டு ஒடிசாவின் எல்லை வரை பரவியிருந்தது, சரி. அப்போ ஆன்சரு அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், 95வது கொஸ்டின். தமிழகத்தின் பல்வேறு மையங்களில் பணியமர்த்தப்பட்ட நாயக் என்பவர் டேஸ் அவர்களுக்கு அடுத்த நிலையில் பாளையக்காரர் இருந்தனர், இராணுவ அதிகாரிகள். 96, விஜயநகர பேரரசுக்கு விசுவாசமான 3 முக்கிய நாயக்க அரசர் எது? மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி, இவை அனைத்தும். 97, வினோதபாவின் பக்தர்களால் உருவாக்கப்பட்ட வார்கரி சம்பிரதாயா என்னும் இயக்கம் 14ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற இடம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. கிபி 1526 பானிபட் போர்க்களத்தில் இப்ராஹிம் லோடியை வெற்றி பெற்று பின்பு முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். தென்னிந்தியாவில் நிர்வாக சமூக கட்டமைப்பை மாற்றிய பேரரசு விஜயநகர பேரரசு. 100வது கொஸ்டின். ஹராப்பா நாகரிகத்தின் தடயங்கள் முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்? அலெக்சாண்டர் கன்னிகாம். ஹராப்பா நாகரிகத்தினுடைய தடயங்கள் முதலில் கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிகாம். ஓகேங்களா. இதுவரை பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.